ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணுதுன்னா, ஏதோ 2 ஏலம் விட்டுருக்கான். அது என்ன ஏலம்லாம் தெரில. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து அக்கௌண்டபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு கேட்டால், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, மெயின் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்டு, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த குட்டி குட்டி பேங்க்கெல்லாம் வச்சுட்டு பெரிய பேங்க்லேருந்து குட்டி பேங்க்குக்கு பணம் வருது. நடுவில் இந்த பணத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு நமக்கு ஏடிஎம் கார்டு வேணும். அந்த கார்டை ஆக்சஸ் பண்ணால் 5 டைம்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து நான் லாஸ்ட்டாக ஒரு டைரெக்டாக ஆக்சிஸ் பேங்க்கை கியூஆர் ஆப்பை வச்சு கியூஆர் ஸ்கேன் பண்ணும்போது, நீ வந்து பர்டிகுலராக இதை நீ ஆன் பண்ணல, ஒரு ஆப்பில் நீ ஆன் பண்ணலன்னா அதுக்கு ஒரு பாப்அப் வைக்கணும். நீ பாப்அப் வைக்காமல் விட்டுட்டு நீ இதை ஆன் பண்ணாதனால தான் உனக்கு நான் 35 ரூபா சார்ஜ் போடுறேன். இதெல்லாம் என்ன மேட்ரு? ஸோ பேங்கிங் செக்டார் வந்து என்னான்னு தெரில. என்ன பண்ணுறது பேங்கிங் செக்டார்?